வணக்கம் மக்களே. நிதா ஃபார்ம் இந்தியா சேனல்லேருந்து இன்றைய தலைப்பு பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு துளுரும் அந்த துளுரோடு சேர்த்து அரும்பும் கட்டணும். நான் சொல்கிறது எப்படின்னா, ஒரு செடி நீங்கள் அறுத்து விட்ருக்கீங்க, அல்லது நீங்கள் மேலே கவாத்து பண்ணியிருக்கீங்க, அல்லது நீங்கள் அறுவடை முடிந்திருக்கு. அறுவடை முடிந்த தருவாயில் இந்த மாதிரி வச்சுக்கிங்க. இதுதான் அதனுடைய கரெக்டான ஒரு பருவகாலம். இந்த 3 ஸ்டேஜ்லேயும் நமக்கு துளிர் வேணும், நல்ல துளிரும் நல்ல அரும்பு கட்டணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் இந்த 2 கெமிக்கல் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அதாவது துளிர் வருவதற்கு நிறைய மருந்து இருக்குது. குறிப்பாக எம்என் மிக்சர் இருக்குது, சல்ஃபர் இருக்குது, போரான் இருக்குது, ஜிப்ராலிக் ஆசிட் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எக்ஸோடிஸ் இருக்குது, இசாபின் இருக்குது. இது எல்லாமே ஒரே பர்பஸ் உள்ள ஒரு டானிக் தான். இதை ஒரே சமயத்தில் மொத்தமாக அடிக்கிறதுக்கு கூடாது. அது தேவையற்றதும் கூட. நம்ம ஒவ்வொரு முறையும் நம்ம ஒரு காம்பினேஷன் பண்ணி அதை ஒரு ஜோடியாக மாற்றி நம்ம அடிக்கணும். அப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ஒரு வகையான ஜோடி என்னான்னு கேட்டிங்கன்னா, இசாபின் அண்ட் எக்ஸோடிஸ். நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தீங்க, கெமிக்கலோட ஃபோட்டோ போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. கெமிக்கலோட ஃபோட்டோ நான் போட்டிருக்கேன். அதே மாதிரி இதனுடைய கெமிக்கல் கண்டென்ட் நேம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அது நான் நிறைய வீடியோவில் நான் பேசியிருக்கேன். பட் இருந்தாலும் நண்பர்களுக்கு வேண்டுகோள் இணங்க நான் அதை மீண்டும் ஒரு முறை பதிவு பண்ணுறேன். இதில் இசாபின் பார்த்தீங்க அப்படின்னா, இதனோட மெயின் கண்டென்ட் உள்ளது அமினோ ஆசிட். ஒரு தாவரத்துக்கு அதிகப்படியான துளிரும் அதிகப்படியான ஒரு மொக்கும் கொண்டு வரணும் அப்படின்னு விரும்பினீங்கன்னா, அது மிக முக்கிய பங்காற்றக்கூடிய ஒரு கெமிக்கல் என்னான்னு கேட்டிங்கன்னா இசாபின். இசாபின் அப்படிங்கிற ஒரு வகை, அதாவது இந்த மருந்தோட பேர், அதுக்குள்ளார இருக்கிற ஒரு கெமிக்கல் கம்போசிஷன் பார்த்திங்கன்னா அமினோ ஆசிட். அதே மாதிரி எக்ஸோடிஸ்னு ஒன்று மருந்து இருக்குது, பச்சை கலர் டப்பா இருக்குது. இதனுடைய கெமிக்கல் பார்த்திங்கன்னா சீவீடு எக்ஸ்ட்ராஸ்ட்டு, கூடவே பார்த்திங்கன்னா இதில் ஃபல்விக் இருக்கும், கூட கொஞ்சம் அமினோ ஆசிட் அதில் இருக்குது, கலந்துருக்கு. இதனுடைய முக்கிய பங்காற்றக்கூடிய ஒரு செயல் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம செடிகளில் ஒரு புழு பூச்சி மருந்து குறைஞ்சபட்சம் ஒரு 3லேருந்து 4 மருந்து நம்ம சேர்த்துக்கிறோம். இது அனைவருக்கும் தெரிந்தது தான். தெரியாத நண்பர்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், அல்லது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க, அல்லது நம்ம சேனலில் பழைய வீடியோ நிறைய போட்டிருக்கேன். 800 1000 வீடியோ மேலே இருக்குது, எடுத்து பாருங்கள். அதில் நான் சொல்லியிருக்கேன். நம்ம ஏன் இந்த 4 வகையான 5 வகையான பூச்சி மருந்து நம்ம அடிக்கிறோம் அப்படின்னா, மல்லியை பொறுத்த வரையில் நிறைய பிரச்சனைகள் பார்த்திங்கன்னா, நோய் தாக்குதலுடைய லிஸ்ட் மிகப்பெரியது. செம்பேனு, கருகல், மொக்கு புழு, இலை சுருட்டு, வெள்ளைப்பூச்சி, லப்பர் பூச்சி, பச்சைப்பூச்சி, லப்பர் புழு, பச்சைப்புழு, அதுக்கப்புறம் கொசு, அந்த மாதிரி சாறு உறிஞ்சுற பூச்சி, இந்த மாதிரி விதவிதமாக இருக்கும். இந்த மல்லிகை விவசாயத்தை பொறுத்த வரையில் நமக்கு பூ மட்டும்தான் பிரதானம். அந்த ஒரு பூவை நம்ம உருப்படியாக கொண்டு வரணுன்னா செடி நல்லா இருக்கணும். அப்போ செடியை நம்ம நல்லா வச்சுருக்கணுன்னா நோய் தாக்குதலேருந்து விடுபடணும். நோய் தாக்குதலேருந்து நம்ம விடுபட்டோம்னா ஸ்ப்ரே பண்ணணும். ஸ்ப்ரே பண்ணணுன்னா கண்ட்ரோல் ஆகணும். கண்ட்ரோல் ஆகணுன்னா அதுக்கு தகுந்த மருந்து அடிக்கணும். அதுக்கு தகுந்த மருந்து நம்ம எப்படி அடிக்கணுன்னா நிதா ஃபார்ம் இந்தியா சேனலை பார்க்கணும். இவ்வளோ தான் கான்செப்ட். நம்ம சொன்ன அந்த மருந்துகளில் மிக மிக முக்கியமான மருந்துகள்லாம் நம்ம நேற்று வீடியோவில் போட்டிருந்தோம், அதுக்கு முந்தின வீடியோலாம் போட்டிருக்கோம். ரொம்ப எளிமையாக சில தகவல் கிடைச்சிடும் போது
அதை வந்து சில நேரங்களில் வந்து சந்தேக பார்வையோடு நம்ம பார்க்கக்கூடிய அணுகக்கூடிய ஒரு விதம் இருக்குது. அது எல்லாருக்கும் ஒரு காமன் தான். அதனால் நம்ம என்ன சொல்கிறோன்னா, ஒரு சின்ன சின்ன அளவில் வாங்கி நம்ம சொல்கிற மருந்து நீங்கள் ஒரு சின்ன ஒரு வரிசை 2 வரிசை அப்படி அடித்து பாருங்களேன். அடித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ யாராவது செடியை வந்து அறுவடை முடிஞ்ச ஸ்டேஜில் இருக்குதுன்னு வச்சிங்களேன் ஒரு பேச்சுக்கு, இந்த 2 மருந்தும் வாங்கி கெமிக்கல் மருந்து நீங்கள் அடிக்கிற மருந்தோடு சேர்த்து இந்த 2 மருந்தையும் சேர்த்துக்குங்க. சேர்த்துக்கிட்டு இது கூட எம்என் மிக்சர் இருக்குது இல்லையா, அதை வந்து வாங்கி ஒரு டேங்க்குக்கு இது இசாபின் வந்து 25 எம்எல்லும் எக்ஸோடிஸ் 25 எம்எல் போட்டுருங்க 10 லிட்டருக்கு. 1 லிட்டருக்கு 2லேருந்து 2.5 எம்எல் இதான் அளவு. அதேமாதிரி எம்என் மிக்சர் வந்து 1 லிட்டருக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 5 கிராம் போட்டால் நல்லது. இது 3 காம்பினேஷன் பண்ணி நீங்கள் அடிக்கிற கெமிக்கல் மருந்தோடு நீங்கள் சேர்த்து பிளான்ட்டில் நீங்கள் அடித்து பாருங்களேன். அந்த வளர்ச்சியும் அந்த செடியோட பச்சை கட்டுற தன்மை, அதனுடைய அரும்பு வந்து துளிர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அடித்து வெளியில் வர்றது, அதில் அரும்பு கட்டுறது, இதெல்லாம் நடக்கும். ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விதமாக நமக்கு மருந்து கொடுத்து தான் ஆகணும். அடி உரத்துலேருந்து மேலே அடிக்கிற ஸ்ப்ரே வரைக்கும் எல்லாருக்கும் ஒரு காலம் இருக்குது, ஒரு பருவம் இருக்குது. இப்போ நம்ம நேற்று ஒரு வீடியோ பதிவு போட்டிருந்தோம். அதில் 5 வகையான ஒரு புழு பூச்சி மருந்து நம்ம சொல்லியிருந்தோம். இது 5ம் வந்து பார்த்தோன்னா முத்துக்கு முத்தான மருந்து. அதில் வந்து ஜெல்லிஃப்ளை, தைமோதேசியம் கண்டிப்பாக வேணும். பேந்தால் 100% வேணும். நேற்று நம்ம சொல்லியிருந்த இந்த வீடியோ நண்பர்களை பார்க்கணுன்னா போய் பாருங்கள். ஆக அதேமாதிரி டிபிஎஸ்எஃப், இன்டர்பிரேடு, இதெல்லாம் வந்து சூப்பரான மருந்துங்க. அதெல்லாம் இன்டர்பிரேடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காலங்காலமாக நின்று வேலை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மருந்து. அது பெகாசிஸு, இதெல்லாம் நமக்கு வந்து அப்படி ஒரு நின்று வேலை செய்யும். ஆக நம்ம இந்த மருந்து நம்ம சேர்த்து நம்ம அடிக்கிற சமயத்தில் இது கூட நம்ம வந்து நிறைய கெமிக்கல் மருந்து நம்ம சொல்லியிருந்தோம் இல்லைங்களா. அந்த கெமிக்கல் மருந்து லிஸ்ட் அவுட் நம்ம பண்ணும்போது, நான் வந்து நிறைய கெமிக்கல் மருந்தெல்லாம் வாங்கி பயன்படுத்தும் போது அதில் நான் என்ன பண்ணுவேன்னா, சிமோடிஸும் கிரேசியாவும் பிரதானமாக வச்சுப்பேன். எனக்கு தெரிஞ்சு இந்த 2 மருந்தும் அடிக்காமல் கருகளும் மொக்குப்புழு இல்லாமல் பூவை கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரிஞ்ச சாத்தியம் இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். என்னோடய சொந்த அனுபவத்தில் சொல்கிறேன். இந்த வீடியோ பார்க்குற பல விவசாயிகளும் ஒத்துப்பாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதை தேவையில்லாத மருந்தை செலவு பண்ணுறதுக்கு பதிலாக இது வந்து ஒரு வாங்கி வச்சுக்கிட்டு ஒரு 80 எம்எல் ஒரு டயத்துக்கு, அதாவது நான் சொல்கிறது 100 லிட்டர் தண்ணிக்கு, 100 லிட்டரு இல்லை 130 லிட்டர் தண்ணிக்கும் வச்சுக்கலாம். அப்படி போட்டு அடிக்கலாம், சிறப்பாக இருக்கும். இதே வந்து நீங்கள் வந்து ஒரு 20 சென்ட் வச்சுருக்கீங்கன்னு வச்சிங்களேன், ஒரு 15 லிட்டர் தண்ணி வரும் அப்படின்னா, 20 லிட்டர் தண்ணி வரும் அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு வந்து ஒரு 10 எம்எல். அதாவது இது அளவு எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு லிட்டருக்கு 0.8 எம்எல் அல்லது 0.5 எம்எல், அவ்வளோதான். 5 எம்எல் கிடையாதுங்க, 0.5 எம்எல் ஒரு லிட்டருக்கு சிமோடிஸு. நான் இதை பற்றின நிறைய வீடியோ நான் போட்டிருக்கேன் தோழர்களே, நீங்கள் பாருங்கள். நான் சொல்லும்போது இந்த மருந்தெல்லாம் நான் கூட ஏன் சேர்த்து சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் நினைப்பீங்க இந்த 2 மருந்து நான் இன்றைக்கி வீடியோவில் பதிவு பண்ணுறேன்னா இதை பற்றின ஒரு தகவல், இந்த புரிதல் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும். அப்போது நம்ம தோட்டத்தில் நம்ம அடிக்கும்போது எந்த காம்பினேஷன் மருந்து நம்ம வாங்கி அடிக்கிற சமயத்தில் நம்ம தோட்டம் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுது ஃபஸ்ட்டு. 2வது, எந்த மருந்து அடிக்கும்போது துளிர் வந்து அதிகபட்சம் வருது. 3வது, எந்த மருந்து அடிக்கும்போது நமக்கு பூ அறுவடை கூட கிடைக்கிது. இதெல்லாம் நம்ம அந்த மருந்து வாங்கி அடிக்கும்போது அப்சர்வேஷன் பண்ணினே இருக்கணும். நான் வந்து சில மருந்து நிறுத்திட்டேன், அடிச்சுட்டே இருந்தால் நிறுத்திட்டேன். அது ஏன் அப்படின்னா, அந்த மருந்து அடித்தா அதை விட பெட்டராக ரிசல்ட் ஏதாவது கம்மியான விலையில் கிடைக்கும்போது இதை நிறுத்த வேண்டியது தான். ஆக இதை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஒரு புரிதலோடு நம்ம பண்ணிட்டு வரும்போது வெற்றி அப்படிங்கிறது வந்து
வெகு தூரம் கிடையாது. இது வந்து ரொம்ப ரொம்ப பக்கம்தான் நமக்கு. மல்லியை பொறுத்த வரைக்கும் ஒரு 1.5 ஏக்கர் 2 ஏக்கர் பரப்பளவு வச்சுன்னு இருக்கிற என்ன மாதிரி விவசாயிக்கு ஒரு 25,000 இல்லை 30,000 நம்ம செலவு பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க மாதத்துக்கு. இது வந்து மருந்தோட செலவு மட்டும்தான் நான் சொல்கிறது. அதுக்கப்புறம் ஆளுங்களோட கூலி இருக்குது, பூ பூ பறிக்கிறாங்கள்ல அவங்களோட சம்பளம் இருக்குது. இதெல்லாம் நம்ம கணக்கில் எடுக்கும்போது என்னங்க இவ்வளோ செலவு பண்ணுறீங்க, அப்புறம் எப்படிங்க லாபம் வரும் அப்படின்னா, இன்றைக்கி மதியம் கூட நான் என் நண்பர்கள்ட்ட பேசிட்டு இருக்கும்போது சாதாரணமாக சொல்லுவாங்க, அவர் 20 சென்டில் ஒரு நாளைக்கு 40 கிலோ பூ எடுக்கணும். கான்ஃபிடென்ட்டு, அவ்வளோ ஒரு புரிதலோடு இருக்கிறாங்க அவங்க தோட்டத்தை பற்றி, விவசாயத்தை பற்றி. நீங்கள் வந்து ஒரு கற்பனை பண்ணி பாருங்கள், ஒரு 40 கிலோ பூ எடுத்து ஒரு 400 ரூபா போகும்போதுங்க ஒரு நாளைக்கு 16,000 ரூபா. 10 கிலோ பூ நீங்கள் போட்டிங்க அப்படின்னா 400 ரூபா போட்டிங்க, 400 ரூபா போச்சுன்னா 4,000 ரூபாங்க 10 கிலோ பூவுக்கு. 40 கிலோ பூ வருதுங்க, 16,000 ரூபாங்க ஒரு நாளைக்கு. அப்படியே நீங்கள் கண்ணை மூடி கற்பனை பண்ணி பாருங்கள், 16,000 பர் டே உங்களுக்கு எந்த கம்பெனியில் பேக்கேஜாக கிடைக்கும்னு கணக்கு பண்ணி பாருங்களேன். 10 நாளைக்கு நீங்கள் கணக்கு போட்டுக்கிட்டிங்கன்னா 1,60,000 ரூபா வருது. 30 நாளைக்கு நீங்கள் கணக்கு போட்டு பாருங்களேன். அப்போது இந்த அறுவடை, தொடர் அறுவடை நமக்கு கிடைக்குமா அப்படின்னா அங்கே தான் வந்து நம்ம கொஞ்சம் சிந்திக்கணும். மல்லியை பொறுத்த வரையில் இப்படியே நமக்கு ஏறுதுன்னு வச்சிங்களேன், ஒரு 1/4 கிலோ, 1/2 கிலோ, 1 கிலோ, அப்புறம் 2 கிலோ, 4 கிலோ, ஒரு 10 கிலோ, 15 கிலோ, 20 கிலோ, ஹையஸ்ட் ஈல்டு வந்து அப்படிங்கிறது அவங்களோட பரப்பளவை பொறுத்து தான் எல்லாமே தீர்மானம் பண்ண முடியும். இப்போ என்கிட்ட 1.5 ஏக்கர் இருக்குது, ஹையஸ்ட் அறுவடை 150 கிலோ கூட போய் நிற்கலாம் ஒரு நாளைக்கு. அப்போது ஐயாவோட 20 சென்ட்டில் 40 கிலோ எதிர்பார்க்குறாங்க. அப்போது அந்த செடியோட நம்பர் ஆஃப் இயர்ஸ் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்குறாங்க முதல்ல. ரெண்டாவது நம்ம அதில் கொடுக்குற இன்புட் என்னான்னு பார்க்குறோம். நம்ம எதுவுமே கொடுக்காம, அடியில் எதுவும் கொடுக்காம, மேலேயும் எதுவும் கொடுக்காம அறுவடை வந்துடும் அப்படின்றது வந்து மல்லியை பொறுத்த வரைக்கும் சாத்தியப்படாது. மல்லியை பொறுத்த வரைக்கும் இது வந்து மிகவும் அதிகமாக தேவைப்படக்கூடிய ஒரு நுண்ணூட்ட சத்து கலவை இது நமக்கு தேவை. ஏன்னா அது வந்து டே டு டே ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் இல்லைங்களா. துளிர் வந்துக்கிட்டே இருக்கணும், அந்த துளிரில் அரும்பு கட்டணும், அந்த அரும்பு பெருசாகிட்டு அதுக்கு மார்க்கெட்டுக்கு போகும். அப்போது இது வந்து தினம் வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய வேலையை வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறப்போ இதுக்கு சத்து குறைபாடு இருக்கக்கூடாது. அதுக்கு தேவையான உரங்கள் என்ன, அதை வாங்கிட்டு வந்து செடியிலேருந்து ஒரு 1/2 அடி தள்ளி நம்ம செடியை சுற்றி போட்டு விடலாம். ஒன்று. ரெண்டாவது, மேலே ஸ்ப்ரே பண்ணும்போது ஒரு 3 நாள் 4 நாளுக்கு ஒருக்கா மேலே நம்ம ஸ்ப்ரே பண்ணுறது உத்தமம். ஏன்னா ஒரு முறை வந்து மொக்குப்புழு கருகள் வந்து உக்காந்துது அப்படின்னா அந்த செடியை அடித்து மருந்து அடித்து காப்பாற்றி கொண்டு வர்றது ரொம்ப 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 கஷ்டம். அதுவும் செலவும் ரொம்ப கூடிடும் நமக்கு. அந்த வகையில் பார்க்குறப்போ நம்ம இந்த பிளான்ட்டை வந்து வருமுன் காப்பும் முறையில் வாரத்திற்கு 2 முறை தெளிப்பு பண்ணுறோம். அதில் ஒரு முறை இந்த மெடிசன் பயன்படுத்துங்க, இசாபின் எக்ஸோடிஸு. அடுத்த வாரத்தில் 2வது பிற்பகுதியில் ஒரு போரானும் சல்பரும் பயன்படுத்துங்க. 3வது முறையாக நீங்கள் வந்து ஜிப்ராலிக் ஆசிட் வந்து பயன்படுத்தி பாருங்கள். இது எல்லாமே நான் சொல்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு துளிர் வேணுங்கிற சமயத்தில் மட்டும்தான் பண்ணணும். நீங்கள் கொஞ்சம் அதிகமாக நீங்கள் வந்து இதை பயன்படுத்தினீங்க அப்படின்னா கொடி மாதிரி ஓட ஆரம்பிச்சிடும். நல்லா புரிஞ்சுக்கணும் நண்பர்களே. நம்மளுடைய தாவரம் வந்து கொடி மாதிரி போக ஆரம்பிச்சதுன்னா அந்த கொடியில் வந்து மேலே போயிட்டு 4 பூ வைக்கும். 10 பைசாவுக்கும் பிரயோஜனம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். ஜிப்ராலிக் ஆசிடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 10 லிட்டருக்கு 5 ml போதும். அதை நீங்கள் அடிச்சிங்கன்னா கொடி ஓட ஆரம்பிச்சிடும். அப்படியே கொடி ஓட ஆரம்பிச்சுன்னா என்ன ஆகும், நமக்கு அங்கங்கே மேலே போய்ட்டு 4 அரும்பு 5 அரும்பு கட்டும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கட்டவே கட்டாது. அதனால் ஜிப்ராலிக் ஆசிடெல்லாம் கரெக்டாக இந்த துளிர் வர சமயத்தில் வச்சு அடித்து விடணும். அப்படியே வந்து இன்னும் குப்புன்னு அப்படியே செடியெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே துளிராக அடித்து தள்ளிவிடும். இசாபின் எக்ஸ்டோடிஸ் ஒரு முறை அடிக்கிறீங்களா, ஒரு முறை போரானு சல்பர் அடிக்கிறீங்களா, ஒரு முறை எம்என் மிக்சரை ஜிப்ராலிக் சேர்த்து அடித்து பாருங்களேன்.
நான் சொன்ன இந்த டானிக்கில் நீங்கள் அடித்து பாருங்கள். நம்ம பிளான்ட்டு ஒரு 20 நாளைக்கு முன்னாடி நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்குறவங்க அத்தனை பேரும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம பிளான்ட்டுக்கு இவ்வளோலாம் இல்லை, இப்படிலாம் இல்லை. சரிங்களா? 20 நாளைக்கு அப்புறம் பிளான்ட் எப்படியா இருக்குன்னு பாருங்கள். ஜஸ்ட் 20 டேஸ் கூட இல்லை. அப்போ நம்ம ஏன் இந்த விஷயத்தை நம்ம வந்து இவ்வளோ உறுதியாக சொல்கிறோம்னா, மல்லிகை பொறுத்த வரைக்கும் நம்ம உழைப்பு ஒன்று இருந்தாலும் இது வந்து ஒரு குபேரன் மாதிரி, ஒரு ஆண்டியை குபேரனாக பண்ணி விட்ரும். நல்லா அதனுடைய புரிதல் இருந்ததுன்னா நல்லா தைரியமாக பண்ணலாம். பூச்சி தாக்குதல் மட்டும் இல்லாமல் நம்ம பார்த்துக்கிட்டாலே 100க்கு 100% நம்ம வெற்றி அடைஞ்சிட்டோம்னு அர்த்தம். இந்த பூ கொண்டு வர்றது இந்த டானிக் அடித்தா வந்துடும். பற்றாக்குறைக்கு நம்ம அடியில் வந்து ஃபெக்டாமஸு, ஆல்-16, காம்ப்ளெக்ஸ் உரம் இது, அதுக்கப்புறம் கொஞ்சம் டிஏபி, இதெல்லாம் நல்லா வாங்கி நல்லா மூட்டையாக வாங்கி நல்லா 3த்தையும் கலக்கி ஒரு செடிக்கு 5 கைப்பிடி சும்மா விசிறி விட்டிங்கன்னு வச்சிங்களேன், ஒரு 1/2 அடி தள்ளி ஒரு தண்ணி, அதாவது தண்ணி கட்டிட்டு அந்த ஈரத்தில் போட்டு பாருங்களேன். ஜஸ்ட் ஒரு 10 நாள் இல்லை 1 வீக்கு நீங்கள் உங்கள் தோட்டத்துக்கு போய் உங்கள் கண்ணால் நம்பவே முடியாதுங்க. அந்த தோட்டம் அப்படி மாதிரி இருக்கும். செலவு பண்ணணுங்க. செலவோடு சேர்த்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த வர பிரச்சனையை வந்து நுணுக்கமாக கையாள தெரியணும். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. டெய்லி நம்ம வந்து தோட்டத்தை பார்க்குறோன்னா, பூ பறிக்கிற இறங்குறோன்னா அதில் டேமேஜ் எவ்வளோ பூ ஆகிருக்குது, கருகள் எத்தனை வந்திருக்கு, பிங்க் கலரில் வர பூ எத்தனை இருக்குது, இதை பற்றின நம்ம ஒரு தகவல் வேணும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மொக்கு மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அதை எடுத்து இந்த மொபைல் ஸ்க்ரீன் மேலே போட்டு பார்க்குறாங்க. கண்ணுக்கு அப்போ பார்த்திங்கன்னா சின்ன மெல்லியதாக ஒரு கொசு மாதிரி அதுலேருந்து வெளியில் போகும். அதை பார்த்த உடனே இம்மிடியேட்டாக நம்ம மருந்து அடிச்சு விடணும். அதை அடிக்கலைன்னா மொத்தத்தையும் காலி பண்ணிட்டு போயிடும். இதே மாதிரி நம்ம அந்த மருந்து நம்ம தெளிக்கும்போது கொஞ்சம் நல்லா ஒரு வெயில் டயத்தில் தெளித்தா நல்லது. காலையில் வந்து அவ்வளோ சிறப்பானதாக கிடையாது. கொஞ்சம் வெயில் டைமில் வந்து நம்ம தெளிக்கணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸோடிஸு, இசாபின்னு இது ரெண்டுமே பூ வரத்துக்கும் உதவி பண்ணக்கூடியது, துளிர் வரவதற்கும் உதவி பண்ணக்கூடியது. அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பூச்சி தாக்குதலும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் அதனுடைய பர்சன்டேஜ் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். இந்த நண்பர்களே, நம்ம இந்த வீடியோவில் நம்ம சொல்ல வேண்டிய கருத்து இவ்வளோ தான். சில கருத்துக்கள் வந்து நம்ம வந்து கொஞ்சம் நீட்டி முழக்கமாக சொல்கிறோம். இதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் புரிஞ்சுக்கிட்டது நான் சொல்கிறேன் உங்கள்கிட்ட. இதில் வந்து நீங்கள் எப்படி வேணால் எடுத்துக்கங்க. அதை ஒரு மருந்து பற்றி ஒருத்தர் நம்மக்கிட்ட சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த மருந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்றது முதல்ல நம்ம வந்து தெளிவாக கேட்டுக்கணும். கேட்டுக்கிட்டு பிறகு அதை நம்ம ஒரு தோட்டத்தில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்குறோம். நம்மளோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். பிறகு அந்த மருந்து வந்து நம்ம எப்போ அடித்தோம், எந்த சமயத்தில் அடிக்க சொல்லியிருக்காங்க, துளிர் அடிக்க சொல்லியிருக்காங்களா, பூ வரும்போது அடிக்க சொல்லியிருக்காங்களா அப்படின்றத புரிஞ்சுக்கணும். இதே இசாபின், எக்ஸோடிஸு, பூ நல்லா இந்த மாதிரி இப்போ தோட்டத்தில் அரும்புகளில் இந்த மாதிரி சமயத்தில் அடித்தா புண்ணியமா? 10 விஷயம் புண்ணியம் கிடையாது. தேவையில்லாமல் காசு தான் வேஸ்ட்டு. இப்போ என்ன அடிக்கலாம்? இப்போ எம்என் மிக்சர் அடிக்கலாம், போரான் அடிக்கலாம். எம்என் மிக்சரும் போரானும் இந்த அரும்பு சமயத்தில் வச்சு நீங்கள் மேலே அடித்து பாருங்களேன், செம்ம ரிசல்ட்டு. குப்புன்னு கொத்தாக பூ வந்து கொட்டும். அப்போ இதுக்கு தேவையான சத்து, அதில் என்ன பற்றாக்குறை இருக்குது, இதை நம்ம வந்து கவனிக்கணும். நீரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காய்ச்சலும் பாய்ச்சலுமாக தான் இருக்கணுமே தவிர நம்ம அதிகமாக வந்து தண்ணி கட்டக்கூடாது. ஏன்னா இது வந்து அதிகப்படியான வெப்பத்தை தாங்கக்கூடிய வெப்பத்தில் வந்து வரக்கூடிய ஒரு தாவரம் இது. எவ்வளோ இதுக்கு வந்து வெப்பம் தேவையோ அவ்வளோக்கு அவ்வளோ பூ கொட்டும். கூடவே அதிகப்படியான வெப்பம் போகும்போது அரும்பு கருகிடும். அப்போ அதுதான் நம்ம சொல்கிறோம். என்னென்னா இதை வந்து நம்ம வந்து இப்போ ஒரு குளிர் காலத்தில் வந்து ஒரு வாரத்தில் ஒரு முறை தண்ணி கட்டுறோம்னு வச்சுக்கிங்களேன், பேச்சுக்கு 10 நாளைக்கு கட்டுறோம். வெயில் காலத்தில் நம்ம வந்து தண்ணியை வந்து நம்ம எப்படி கட்டணும்னா, நம்ம பிளான்ட் பார்த்தோன்னே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இதுக்கு மேலே விட்டோம்னா கருகிடும். ஏன்னா அப்பளம் மாதிரி நொறுங்கிடும் அரும்பெல்லாம். அந்த மாதிரி உச்சபட்ச வெயிலும் இருக்கக்கூடாது.
இதை வந்து பேலன்ஸ்டு பண்ணும். நீங்கள் அளவுக்கு அதிகமாக நீங்கள் வந்து தண்ணி கட்டிட்டீங்க, நீங்கள் அறுவடை வந்து இப்போ இந்த மாதிரி அரும்பு நல்லா கட்டியிருக்க சமயத்தில் தண்ணி கட்டிட்டீங்க, 10 நிமிஷம் பிரயோஜனம் கிடையாது நண்பர்களே. அதை வந்து நமக்கு வந்து மறுபடியும் வந்து நோய் தாக்கத்தில் உண்டாக்கி தரும். வரக்கூடிய பூ ஒரு பூ கூட நம்ம மலராது, அப்படியே பார்த்திங்கன்னா ஸ்லீப்பிங் மோடில் போயிடும். அதனால் தண்ணி கட்டுறதுலேயும் அவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கணும். அதனால் நம்ம தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். இந்த மருந்து ஃபோட்டோ போட்டிருக்கேன், நல்லா ஒரு முறை வாங்கி பயன்படுத்தி பாருங்கள், நிச்சயமாக நல்லாயிருக்கும். நன்றி நண்பர்களே, வாழ்க வளமுடன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். பெல் ஐக்கன் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.